நியூசிலாந்துக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்திய அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. ஏற்கனவே தொடரை வென்றுவிட்ட நிலையில் இந்த தோல்வி இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. நியூசிலாந்து அணி நிர்ணயித்த 216 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி 63 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. சிவம் துபே 23 பந்துகளில் 65 ரன்கள் குவித்து தனி ஆளாக போராடினார். இருப்பினும் மற்ற வீரர்களின் ஒத்துழைப்பு இல்லாததால் இந்திய அணி 165 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்த தோல்வி குறித்து பேசிய சூரியகுமார் யாதவ், இன்றைய போட்டியில் நாங்கள் வேண்டுமென்றே 6 பேட்ஸ்மேன்களை மட்டுமே களமிறக்கினோம். 5 முழுமையான பந்து வீச்சாளர்களை வைத்து விளையாட விரும்பினோம். இது எங்களுக்கு நாங்களே விடுத்துக் கொண்ட சவாலாகும். உதாரணத்திற்கு 200 ரன்கள் என்ற பெரிய இலக்கை நோக்கி ஆடும்போது ஆரம்பத்திலேயே 2 அல்லது 3 விக்கெட்டுகள் விழுந்துவிட்டால் மீதமுள்ள பேட்ஸ்மேன்கள் அந்த சூழலை எப்படி கையாளுகிறார்கள் என்பதை பார்க்க விரும்பினோம். அதனால்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மற்றும் உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்களுக்கு